திருமெய்கண்ட தேவ நாயனாரால் அருளிச் செய்யப்பட்ட சிவஞான போத நூலில் கூறப்படுவன கடவுள், உயிர், உலகம் என்னும் முப்பொருள்கள். இம்முப்பொருள்கள் பற்றியன்றி மக்களால் அறியப்படும் உண்மைகள் வேறு ஒன்றும் இல்லை. இந்த முப்பொருள்களை பற்றி அறிவதற்கு அடிப்படையாக நூலறிவு வேண்டப்படும். நூலறிவு மாத்திரம் நூலை சொன்னவருடைய அறிவு ஆகுமே அல்லாமல் அதனை ஓதுகின்றவர்களது அறிவு ஆகாது. நூலறிவு ஓதுகின்றவர்களுடைய அறிவாக ஆவதற்கு முதலாவது ஆராய்ச்சி அறிவு வேண்டப்படும். ஆராய்ச்சி அறிவுக்கு துணையாயுள்ளன இலக்கண நூலும் அளவை நூலும் ஆகும். உண்மையை அறிகின்றவனுக்கு ஆராய்ச்சி அறிவு மாத்திரம் உண்மை அறிவை கொடுத்து விடாது. ஆராய்ச்சி அறிவில் ஐய உணர்வு, திரிபு உணர்வுகளாகிய குறைபாடுகள் உள்ளன. ஆராய்ச்சி அறிவானது இந்த குறைபாடுகளினின்றும் முற்றிலும் நீங்கி துணிந்து தெளிந்து அறிவதாகிய உண்மை அறிவாக ஆவதற்கு ஆராய்கிறவனுடைய உள்ளமானது தன்முனைப்பு, அதாவது தற்போதம் நீங்கி தூய்மையுடையதாய் விளங்க வேண்டும். உள்ள தூய்மையாவதற்கு சாதனம் வேண்டப்படும். இவ்வாறு தூய்மையான உள்ளத்தில் இறைவனுடைய நிறைவு அறிவு, அதாவது வியாபக அறிவு சேர்ந்து விளங்கும். இறைவனுடைய நிறைவு அறிவு ஆராய்கிறவனுடைய தூய அறிவில் சேர்ந்து அத்துவீதமாய் இரண்டர விளங்குவதாலேயே அவன் அறிவும் அறிவே உண்மையான அறிவாகும். இந்த உண்மையறிவு மெய்யுணர்வு என்றும் திருவடி ஞானம் என்றும் பதிஞானம் என்றும் கூறப்படும். சிவஞான போத நூலானது முதல் 6 சூத்திரங்களை கடவுள், உயிர், உலகம் என்னும் முப்பொருள்கள் உண்மையையும் அவற்றின் இலக்கணத்தையும் கருதல் அளவை அனுமான பிரமாணம் ஆராய்ச்சி வழியில் உணர்த்தும். இவ்வாறு உணர்த்தப்படுவது பொது இலக்கணம் ஆகும். தடத்த இலக்கணம் இவ்வாறு உணர்த்தப்படுவது பொது இலக்கணம் அல்லது தடத்த இலக்கணம் ஆகும். சிவஞான போத நூலானது முதல் 6 சூத்திரங்களை கடவுள், உயிர், உலகம் என்னும் முப்பொருள்கள் உண்மையையும் அவற்றின் இலக்கணத்தையும் கருதல் அளவை, அதாவது அனுமான பிரமாணம் ஆராய்ச்சி வழியில் உணர்த்தும். இவ்வாறு உணர்த்தப்படுவது பொது இலக்கணம் அல்லது தடத்த இலக்கணம் ஆகும். பின் 6 சூத்திரங்களும் தூய உள்ளமுடைய ஒருவர் தம்முள்ளே உணரும் உணர்வு வழியில் முப்பொருள்களின் உண்மை இலக்கணத்தை உணர்த்தும். இந்த உண்மை இலக்கணம் சொரூப இலக்கணம் என்று கூறப்படும். உண்மை இலக்கணம் உள்ளுணர்வில் உணர்வதற்கு இலக்கண நூலும் அளவை நூலும் வேண்டப்படா. வேண்டப்படுவன ஒருவன் தானே செய்யும் சாதனங்களாகும். அச்சாதனங்கள் இவை என்பதும் அச்சாதனங்களால் அடையும் பயன்கள் இவை என்பதும் அப்பயனை அடைந்தோர் தன்மைகள் இவை என்பதும் பின் 6 சூத்திரங்களில் கூறப்படும். ஒவ்வொரு சூத்திரமும் 2 முதல் 7 அதிகரணங்களை உடையது. அதிகரணம் என்பது கூறு. ஒவ்வொரு சூத்திரத்திலுள்ள அதிகரணங்களும் ஒன்றுக்கொன்று ஏதுவும் பயனுமாய் சங்கிலித் தொடர்போல் ஒரு பொருள் மேல் வருவன. ஒவ்வொரு அதிகரணத்துள்ளும் 5 உறுப்புகள் அமைந்துள்ளன. அவை மேற்கோள், ஐயப்பாடு, பிறர் கூறும் பக்கம், பிறர் பக்கத்தையும் மறுத்துரைக்கும் சித்தாந்தம், இயைபு என்பன. மேற்கோள் என்பது அதிகரணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொருள். ஐயப்பாடு என்பது அப்படி எடுத்து கூறப்படும் பொருள் உண்டோ இல்லையோ என்று மனதில் எழும் ஐயம், சந்தேகம். பிறர் கூறும் பக்கம் என்பது சித்தாந்தவாதி அல்லாத பிறவாதிகள் கூறும் கருத்து. பிறர் பக்கத்தையும் மறுத்துரைக்கும் சித்தாந்தம் என்பது அப்படி பிறவாதிகள் கூறும் கருத்தை ஏதுக்களுடன் மறுத்து உரைத்து சித்தாந்த துணிவை நிலைநாட்டுதல். இயைபு என்பது அதற்கு சித்தாந்த துணிவுக்கு எடுத்துக்காட்டும் திருப்பந்தம். தொடர்ந்து நாம் சித்தாந்த சிந்தனை செய்ய உள்ளோம். அடியார் பெருமக்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.